லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயிகள் சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சில முக்கிய கேள்விகள். சார் வணக்கம். 2.4% கிடைத்த வாக்கு பெற்ற மக்கள் நீதி மையத்துக்கு காட்சி சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம 7% வாக்கு பெற்றுக்கோம். நமக்கு அந்த கரும்பு சின்னம் ஒதுக்காம கர்நாடக சேர்ந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்த கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. நமக்கு முறைப்படி ஒரு தகவலும் இல்லை, அறிவிப்பும் இல்லை. ரெண்டாவது, அந்த நேரம் நம்ம ஊரில் பெரும் வெள்ளம் மழை சேதம், அதில் நம்ம போய் அந்த பணியிலே இருந்துட்டோம். இப்போ அவங்க அது கொடுத்தோன்னே அண்ணன் கமல் அவர்கள் தன்னுடைய சின்னத்தை பதிவேற்றும் போது தான் இது வந்திருக்குன்னு தெரியுது. அந்த கர்நாடகாவில் ஒருத்தர் கொடுத்துருது நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் கேட்டிருக்கோம். அந்த முறைப்படி நம்ம 6 தேர்தலில் போட்டிட்டு இருக்கோம். அது ஒரு விழுக்காடு பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தா கூட அந்த கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்குவதில் முன்னுரிமை கொடுக்கணும்னு விதி இருக்கு. அதை அவங்க கடைப்பிடிக்கல. இப்போ அதெல்லாம் நினைவூட்டி தான் பண்ணுறோம். அப்புறம் 3 முறைக்கு மேலாக வருமான வரி கட்டியிருக்கணும், தேர்தல் கணக்கு, அதெல்லாம் நம்ம கட்டியிருக்கோம். இப்போ அந்த இதெல்லாம் செஞ்சுருக்கோம். நீங்கள் எங்களுக்கு தான் முறைப்படி ஒதுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். இல்லை அவருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா ஏன்னா பெரிய வேலை இதில் அவன் கேட்கல. அவர் எங்கேயும் நிற்கிட்டு எனக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் என்னுடைய விவசாய சின்னத்தை எனக்கு ஒதுக்கி கொடுங்கன்னு நம்ம இப்போ பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு நமக்கும். ஆனாலும் நாங்கள் மேலதிகமாக எங்களுக்கு அதை பெறணுங்கிறதுக்காக நீதிமன்றம் போகிறோம், உச்ச நீதிமன்றம் போகிறோம். செவ்வாய்க்கிழமை தொடுக்கும் வழக்கு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை, அப்புறம் கட்சி சின்னம் ஒரு கட்சி கொடுத்துருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களோட கூட்டணிக்குள்ள கொண்டு வர முயற்சி எதுவும் நடக்கிறதா? அது இருக்குது. இந்த தேர்தலில் இன்னும் சொல்ல முடியாது. இதை பல முறை முயற்சி பண்ணாங்க. வெவ்வேறு கட்சிகளும் முயற்சி பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப அன்பாகவே சொல்லியிருக்கேன், அது எனக்கு சரி வராது. என்னுடைய வலிமை என்பதை நான் தனித்து நிற்பது, தனித்துவத்தோடு நிற்பது. நான் படித்த வர சில கோட்பாடுகளை, தத்துவங்களில் ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நம்பணும், பேரன்பு கொண்டு காதலிக்கணும், நேசிக்கணும். அது ரெண்டையும் நான் செய்கிறேன். நான் முழுக்க என் மக்களை நம்புகிறேன், நேசிக்கிறேன். வலிமையான ஒரு கூட்டணி நான் வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் என் மக்களோடு சேர்ந்து அந்த மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறேன். அதனால் அவர்களை நம்பி இந்த களத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, என்னோட வேட்பாளர்கள் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான் தேர்வு பண்ணுறேன்னு வெளியே ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர்கள், இது அமைச்சருடைய மகன், அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எளிய பிள்ளைகள் தான் நிற்கிறாங்க. அதனால அந்த நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. நான் முழுக்க என் மக்களை நம்புகிறேன். அவங்கள நம்பி ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வச்சு நான் அந்த தேர்தலை சந்திக்கிறதா நான் உணர்றேன். அதனால் மற்றவங்க கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணு பெரிய மனுஷியாகி வயசுக்கு வந்துட்டா அது எல்லா 4 வீட்டில் 4 ஊரில் கேட்டு வர்றது இயல்பு தான். அது கொடுக்கறதும் கொடுக்காதும் அது உங்கள் விருப்பம். கட்சி சின்னம் ஒரு இழுபறியில் அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கிற நிலையில் தொண்டர்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்க நம்ம நாம் தமிழர் கட்சி தொண்டர்லாம் இப்போ நம்ம இந்த நிர்வாகி கூட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளருக்கும் பேச்சாளருக்கும் என்ன மாதிரியான தைரியம் கொடுத்துருக்கீங்க? இல்லை, அவங்களுக்கு தெரியும் அண்ணன் எப்படியும் போராடி வென்று வந்துடுவேன்னு. நான் சலனமற்ற அச்சம் நிற்கிறதுலே அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, அந்த சின்னத்தை எனக்கு ஒதுக்குறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்காது. எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. அப்படியே இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு தெரியும், ஒரே நாளில் உலகம் பூரா அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றலாளர்கள் என்னோட இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு தடவை உங்களையெல்லாம் சந்தித்து இதுதான் என் சின்னம்னா நீங்கள் கொண்டு சேர்க்க போகிறீங்க, இதான் நாம் தமிழ் கட்சி சின்னமா, சீமானோட சின்னமானு என் மக்கள் தெரிஞ்சுக்கிறப்ப அதில் எனக்கு ஒன்றும் பெரிய அச்சமோ ஒரு பின்னடைவோ இல்லை. ஆனால் விவசாய சின்னத்தை பெறணுங்கிறது என்னுடைய விருப்பம். அதனால நான் அதை போராடுறேன், அதை பெறதுக்கு. என்ஐஏ சோதனைலாம் நடைபெற்று சொல்லல இன்னும் நம்மளுடைய கட்சி பேனரில் பிரபாகரன் தலைவர் படம் போட்டுட்டே இருக்கீங்க. இதனால மீண்டும் உங்களுக்கு அதை தொடர்ந்து பிரச்சனை வராதா? அப்படி இல்லை தம்பி, அவங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. உச்சநீதிமன்றமே அதை சொல்லியிருக்கு. தலைவர் படம் வைக்கிறது ஆதரித்து பேசுவதோ குற்றமல்ல. அந்த போராட்டத்திற்கு பொருள் சேர்ப்பது, பண உதவி செய்வது, இந்த மாதிரி ஆயுதங்கள் கொடுப்பதுதான் குற்றம்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வேலையை நாங்கள் செய்யலை. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவர் தலைவர்னு போட்டு அவர் கொடியை போட்டு பதிவு பண்ணி தானே நான் சின்ன வாங்கி தேர்தல்னு இவ்வளோ வாக்கு பெற்று ஒரு மக்கள் சக்தியாக நிற்கிறோம், மக்களாற்றலா. அது ஒரு சிக்கல் இல்லை. தலைவர் படம் தானே வைக்கிறோம், நான் பாம் வைக்கலையே. அப்புறம் லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.